வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஊறுகாய் அப்படிங்கிறதே அமிர்தம் தான். ஆனால் கண்ணாடி பேழைக்குள்ள கிட்டத்தட்ட கல்லறைக்குள்ளே இருக்கக்கூடிய இறந்து போன காய்கள் மாதிரி தான் இன்றைக்கெல்லாம் நம்ம கடைகளில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஊறுகாய்கள் இருக்குது. ஆனால் அதிலிருந்து மாற்றாக இயற்கையான முறையிலேயே பக்குவப்படுத்தி இன்றைக்கி நாம் ஊறுகாய் செய்துட்டு வரக்கூடிய முறைகளை இந்த வாரம் முழுக்கவே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான ஊறுகாய் செய்து பார்க்க போகிறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி நம்ம என்ன ஊறுகாய் செய்து பார்க்க போகிறோம் டாக்டர்? இன்றைக்கி நாரத்தை ஊறுகாய், அதுதான் இன்றைக்கி நம்ம செய்து காட்ட போகிறோம். டாக்டர், இந்த நாரத்தை ஊறுகாய் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே செரிமானம் ஆகிடும். ஆனால் இந்த நாரத்தை மட்டும் செரிமானம் ஆகாதுன்னு ஊருக்குள்ளெல்லாம் சொல்கிறது உண்டு. அதை பற்றி ஒரு பழமொழியை கூட இருக்குது. இது உண்மையாங்க டாக்டர்? உண்மைதான். அதாவது நாரத்தை மட்டும் மற்ற அது கூட இருக்கக்கூடிய எல்லா விதமான கடின உணவுகளையும் செரிமானம் பண்ணி தள்ளிடும். அந்த நாரத்தை மாத்திரம் செரிமானம் ஆகாது. இதுக்கு ஒரு பழமொழியும் உண்டு. ஏணி, தோணி, அண்ணாவி, நாரத்தை, இந்த நாலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுவாங்க. இப்போது ஏணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏணியில் ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏணி அதே இடத்துல தான் இருக்கும். அதில் மேலே ஏறி போகிறவங்களாம் அதை தாண்டி மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தோணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு செலுத்தக்கூடியது தான் தோணின்னு சொல்லுவாங்க. அந்த தோணியில் ஏறிட்டு அடுத்த பக்கம் போயிட்டு அந்த கரைக்கு ஏறினோன்னு பார்த்திங்கன்னா அந்த தோணி அப்படிங்கிறது அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கும். மற்றவங்கெல்லாம் கரை ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. மூணாவது அண்ணாவி. அண்ணாவி அப்படின்னா ஆசிரியர், வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த படிக்கிற பசங்கள்லாம் அடுத்தடுத்த வகுப்புக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் அந்த வகுப்புலேயே இருந்துகிட்ருப்பார். நாலாவதாக இருக்கிறது நாரத்தை. நாரத்தையும் அதே மாதிரி தான். அதை தாண்டி வரக்கூடிய எல்லா உணவுகளையும் செரிமானம் பண்ணி கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் நாரத்தை சேமிக்காது அப்படிங்கிறது ஒரு உண்மையான தகவல் தான். ஆனால் அதனால் ஒன்றும் பெரிய கேடு இல்லை. டாக்டர், நம்ம இப்போ பொதுவாக ஊறுகாய் செய்யும்போது என்னென்ன மாதிரியான காய்கள் இந்த ஊறுகாய்க்கு நம்ம பயன்படுத்தலாம்? அதற்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டதையும் ஊறுகாயாக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி நிலை இருக்குது. அதெல்லாம் கேரட்லாம் கூட இப்போ ஊறுகாயெல்லாம் பண்ணுறாங்க. அது பண்ணலாமா? அந்த மாதிரி கேரட்டு, சில விதமான அசைவ உணவுகள், இதெல்லாம் ஊறுகாய்ங்கிற பேரில் வந்துட்டு இருக்குது. அதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி போய் சாப்பிட்ருவாங்க. அதில் சுவை ஒருவேளை ஊட்டப்பட்ட சுவைகள் கிடைக்குமே தவிர உடலுக்கு எந்த விதமான ஊட்டமும் கிடைக்காது. அதனால் அதெல்லாம் முழுமையாக தவிர்த்துறது தான் நல்லது. டாக்டர், இப்போ நீங்கள் அசைவ ஊறுகாய் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ மார்க்கெட்லலாம் ஃபிஷ் ஊறுகாயெல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரியே அசைவ ஊறுகாயை பழங்காலத்தில் எப்படி பக்குவப்படுத்துனாங்க? பொதுவாக அசைவ ஊறுகாய் அப்படிங்கிற முறையில் இருக்காது. பொதுவாக அசைவ உணவுகளை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகள்னு இருக்குது. அதில் உதாரணமாக மீனுன்னு எடுத்துட்டோன்னா அதை கருவாடு மாதிரி பண்ணுவாங்க. உப்பு வச்சு தான் நம்ம இப்படி ஊறுகாயில் காயை எப்படி பக்குவப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த மீனை உப்பு நல்ல வாயில் உள்ளே திணிச்சு அதை கொஞ்சம் நேரம் அப்படி காய போட்டுருவாங்க. அது கெட்டு போகாது. அதே மாதிரி சில விதமான மாமிச கறிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை ஒரு பானையில் போட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு தண்ணீர் போட்டு நல்லா வேக விடுவாங்க. லேசாக வேக விடுவாங்க, முழுசாக இல்லாமல் லேசாக வேக விட்டு அதை ஒரு கயிறில் கோர்த்து வெயிலில் காய விட்டுருவாங்க. அதை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்ட முறையும் இருந்திருக்குது. மாமிச உணவுகளையும் சரி காய்கறி உணவுகளையும் பக்குவப்படுத்துறதுக்குன்னு நமக்குன்னு சில முறைகள் இருந்திருக்குது. அந்த முறைப்படி பண்ணுனா அதனுடைய எந்த விதமான கேடுகளும் இல்லாமல் இருக்கும். நிச்சயமாக டாக்டர். அதே போல் இப்போ நிறைய காய்கறிகளை பற்றி சொன்னீங்க. இப்போ மஷ்ரூம் ஊறுகாய் கூட நிறைய கிடைக்குது. இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருந்தாங்களா? இந்த மஷ்ரூம் ஊறுகாய் பற்றி சொல்லுங்களேன். அதாவது இந்த மாதிரியான காளான் ஊறுகாய் அப்படிங்கிறது நம்ம தகவல் இலக்கியத்தை தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கல. அதனால் அது நம்ம இப்போதைக்கு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செய்கிறதுங்க டாக்டர்? நார்த்தங்காய் ரொம்ப எளிமையாக 4 துண்டாக வெட்டிடணும். கீழே உள்ள தோல் மாத்திரம் இல்லை, முழுமையாக வெட்டாமல் ஒரு பூ மாதிரியாக பிரிய வச்சுட்டு அதுக்குள்ளே கல்லுப்பு அல்லது இந்துப்பை நம்ம உள்ளே வச்சு நல்லா அழகாக மூடி வரிசையாக ஒரு மண் பாத்திரத்தில் வரிசையாக அடுக்கி வச்சு வெயிலில் வச்சு எடுத்துடணும். அதில் சில சமயம் கொஞ்சம் நாளில் நீர் ஊறி கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீர் அதுக்குள்ளேயே உறிஞ்சப்பட்டு பக்குவப்பட்டு அழகாக அந்த கடினமான தோல் மென்மையான நிலையில் மாறுற வரைக்கும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்து அதை ஊறுகாயை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய ஊறுகாய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் முதல்ல செய்யக்கூடிய வேலை ரொம்ப நாள்பட, அதாவது ஒரு சின்ன துண்டு ஊறுகாய், நாரத்தை ஊறுகாய் சாப்பிட்டால் ரொம்ப நாள்பட தங்கி இருக்கக்கூடிய வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வேகமாக வெளியாகிடும். நம்ம ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். குடலில் உள் பகுதிகளில் தங்கி இருக்கக்கூடிய தங்கு மலம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கிறது மூலமாக உடல் ஒரு புத்துணர்ச்சி அடையும். இதெல்லாம் இப்போது சாப்பிட்ட அந்த நாள்லேயே நமக்கு கிடைக்கக்கூடியது.
ரெண்டாவது இதயத்தினுடைய இயக்கம் சீராக்கிறதுக்கு இந்த ஊறுகாய் உதவி. எப்படி அப்படின்னாச்சுன்னா உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு இந்த நாரத்தை ஊறுகாய் உதவியாக இருக்குது. அடுத்ததாக கிட்னி ஃபங்க்ஷன், ஏற்கனவே கூட நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த நாரத்தை ஊறுகாய் உதவியாக இருக்குது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கும், ரொம்ப நாள்பட இருக்கக்கூடிய நோய் நிலைகளில் இருந்து விடுபட்டு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கும் இந்த நாரத்தை ஊறுகாய் உதவியாக இருக்கும். இந்த நாரத்தை ஊறுகாய் நம்ம சாப்பிட்றதன் மூலமாக சீரண மண்டலம் மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சொல்லக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம், தைராய்டாக இருக்கட்டும், அல்லது கணையத்திலேருந்து சொல்லக்கூடிய இன்சுலின் ஆகட்டும், அல்லது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இனப்பெருக்க மண்டலத்தை சீர்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்கள் ஆகட்டும், இவைகள்லாம் சரியான முறையில் சுரப்புறதுக்கு இந்த நாரத்தை ஊறுகாய் உதவியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெரிய நன்மை. இன்றைக்கி நீங்கள் செய்து காட்டக்கூடிய அந்த நாரத்தை ஊறுகாய் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இத்தனை நன்மைகளும் அவங்களுக்கு கிடைக்கும். டாக்டர், பொதுவாக இந்த நாரத்தை பச்சை நமக்கு கிடைக்கிறது கிடையாது, கொஞ்சம் காஞ்சு போன நிலையில தான் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அதை ஊறுகாய்க்கு பயன்படுத்துறதுங்க டாக்டர்? பொதுவாக காய்ஞ்ச நாரத்தை நம்ம நீக்கிட்டு பயன்படுத்துறது தான் நல்லது. இப்போ பச்சையாக கிடைக்கக்கூடிய அந்த நாரத்தங்காயை மட்டும்தான் அது பயன்படுத்தணும். காய்ஞ்சு போனது ஊறுகாய்க்கு தகுதியானது இல்லை. நிச்சயமாக டாக்டர், நிறைய நன்மைகள் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் இருக்குது. அந்த ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு நேர்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். நேர்களே, நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். நார்த்தங்காய் எலுமிச்சை வகையை சேர்ந்தது. நார்த்தங்காயோட வேர், மலர், கனி இது எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைஞ்சது. வயிற்றுப்புழு, வயிற்றுப்புண்ணை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த நார்த்தங்காய்க்கு உண்டு. இப்படி மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைஞ்ச இந்த நார்த்தங்காயை கொண்டு இன்னைக்கு நாம அருமையான ஒரு ஊறுகாய் செய்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நார்த்தங்காய் மற்றும் கல்லுப்பு. நாம் இந்த வாரம் முழுக்கவே இயற்கையான முறையில் அதனுடைய ஒவ்வொரு காயினுடைய குணநலன்கள் கெடாமல் அதனுடைய முழு பலனும் கிடைக்கக்கூடிய வகையில் தான் ஊறுகாய் செய்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம உப்பு மட்டுமே பயன்படுத்தி இந்த ஊறுகாயை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நார்த்தங்காயை எடுத்துக்கிட்டு அதை குறுக்கும் நெடுக்குமாக 8 துண்டுகளாக வெட்டி எடுத்து அதுக்குள்ளே நம்ம உப்பு போட்டு வச்சிட்டோம்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தயாராகிடும். அது நம்ம இப்போ செய்யலாம். இப்போ இந்த நார்த்தங்காயை அழகாக 8 துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதை ஒவ்வொரு துண்டாக பிரித்து எடுத்து நம்ம கல் உப்பை சேர்த்து நம்ம இப்போ வைக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஊறுகாயை டெய்லியுமே நம்ம வெயிலில் ஒரு 40 நாளுக்கு வெயிலில் வச்சு எடுத்து ஒவ்வொரு நாளுமே அடியில் இருக்கக்கூடிய நார்த்தங்காய் மேலே வர மாதிரியும் மேலே இருக்கக்கூடிய நார்த்தங்காய் கீழே போகிற மாதிரியும் நம்ம குலுக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு 40 நாளுக்கு பிறகு நல்லா அதனுடைய ஈரப்பசையெல்லாம் குறைஞ்சி ஊறுகாய் தயாராகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். இது ஹைப்பர் டென்ஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையெல்லாம் கட்டுப்படுத்தும். இப்படி பல்வேறு குணநலன்கள் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜீரணமாக நிறைய நேரமாகும். அப்படி இருக்கிறவங்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டா உடனடியாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் வாயு பிரச்சனையையும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தீர்க்கும். இப்படி பல்வேறு நலன்களை கொண்ட இந்த ஊறுகாய் நம்ம தயார் பண்ணி பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக நேர்களோட கேள்விகளுக்கு விளக்கம் தர டாக்டர் தயாராக இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி, கோல்டு அப்படி இருக்கான். டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. சைனஸ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக இந்த சைனசைட்டிஸ் அல்லது அந்த தும்மல், மூக்கடைப்பு, கண்ணிலேருந்து தண்ணீர் வர்றது, இந்த மாதிரி நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது, அதாவது பாரம்பரியமாக வரக்கூடிய நிலையாகவும் இருக்குது. இடையில் வரக்கூடியது, அதாவது பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் அல்லது நோய் நிலைகள், சில விதமான மருந்து பொருட்கள் எடுக்கக்கூடிய நிலையில் தவறாக எடுக்கிறதுனாலையும் இந்த சைனசைட்டிஸ்ங்கிற ஒரு தன்மை வருது. இது வந்திருக்கும் போது அவங்க கேட்டிருக்கிற உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய மாறுபட்ட
விலங்கினங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வகைகளை முழுமையாக அவர் தவிர்க்கணும். தயிரையும் தவிர்க்கணும். நல்லா கடைஞ்சி வடிகட்டி எடுத்த மோர், பக்குவப்படுத்தின மோர் பயன்படுத்தணும். அதை ஒரு இரும்பு சட்டி எடுத்துகிட்டு அதில் நல்லா சூடு பண்ணி, அந்த சூடோடு இருக்கும்போது அடுப்பை விட்டு கீழே இறக்கிட்டு இந்த மோரை அதில் ஊற்றினாங்கன்னா சுருன்ற ஒரு சத்தத்தோடு அடங்கும். இது சுரசம்னு பேர். இந்த சுரசம் பண்ண மோர் நிறைய எடுத்துக்கலாம், ஆனால் பால் தயிர் எடுக்கக்கூடாது. சாத்துக்குடி, கமலா, எலுமிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த 3 பழங்களையும் தவிர்க்க வேண்டும். அடுத்தது கோதுமை நீக்கணும். கோதுமை, மைதா, ரவை, ஆட்டா, ஓட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி மாறுபட்ட இனிப்பு வகைகள், முக்கியமானது ஒயிட் சுகர், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சொல்லக்கூடிய இந்த குளிர்பானங்களில் நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் சேர்ந்த இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் முழுமையாக தவிர்த்திடணும். அதே மாதிரி டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடிய பொடி உப்பு தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக கல் உப்பு பயன்படுத்திக்கணும். இனிப்புக்கு மாற்றாக பனை வெல்லம், தேன் இதை பயன்படுத்திக்கலாம். காரத்துக்கு அவங்க மிளகாயை குறைச்சிட்டு மிளகு, இஞ்சி, பூண்டு அதிகமாக பயன்படுத்தணும். இதெல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் அவங்க செஞ்சிட்டாலே இந்த நிலையிலேருந்து அவங்க விடுபட்டுக்கலாம். நிச்சயமாங்க டாக்டர். அடுத்த நேயர் பர்கூர்ல இருந்து காயத்ரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கா, அது வந்து கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணலாமா, என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். எந்த எலும்பும் எந்த இடத்துலையும் தேய்மானம் ஏற்படுறதே கிடையாது. அந்த பொருத்துக்கள்னு பேர் ஜாயிண்ட்ஸ். அந்த ஜாயிண்டில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எலும்புகள் மட்டும் இல்லாமல் தசைகள், நரம்பு முருந்துகள், அதே மாதிரி இரத்த குழாய்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி தான் பொருத்துக்கள் அல்லது ஜாயிண்ட்ஸ்னு பேர். இந்த பொருத்துக்களில் ஏற்படக்கூடிய மற்ற பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எலும்புகள் இல்லாமல் மற்ற தசைகள் இதெல்லாம், இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். அது வழியாக வரக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுறது வலியை ஏற்படுத்தும். அவங்க இடுப்பில் சொல்லியிருக்கிறதுனால இடுப்பு எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜவ்வு, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க, இது பிதுங்கி, அதாவது ஹெர்னியேஷன் சொல்லுவாங்க, அது வெளிப்படையாக வந்து நரம்புகளை அழுத்துறதுனால வலி ஏற்படும். இதெல்லாம் தான் பிரச்சனையை தவிர தேய்மானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுறது இல்லை. இதை எளிமையான ஒரு மருத்துவ முறை, இயன்முறை மருத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசியோதெரப்பி மூலமாக சரிப்படுத்தலாம். அல்லது உள் மருந்துகள் நிறைய இருக்குது, சித்த மருந்துகள் அது கொடுக்கலாம். வர்ம சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய நிலை பண்ணலாம். இதெல்லாம் தேர்ந்தெடுத்து தெளிவாக செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் மூலமாக இதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். நிச்சயமாங்க டாக்டர். இந்த 2 நேயர்களோட கேள்விக்குமே ரொம்பவே அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க டாக்டர். நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே போல் செய்து பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. மீண்டும் நாளை வேறொரு ஊறுகாய் வகையோட உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.